بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله ولي الذين آمنوا يخرجهم من الظلم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசர்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அருளினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை, அதன் விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் 254 ஆயத்துகளை முடித்து 255 257 ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த வசனங்களுடைய விளக்கங்களை, அதன் இலக்கிய நயங்களை, இன்னும் அதனுடைய பயன்களை தெளிவான முறையில் பார்த்து வருகிறோம். கிதாபுடைய ஆசிரியர் எந்த முறைப்படி இந்த பாடங்களை கொண்டு செல்கிறாரோ, எந்த நடைமுறையை பயன்படுத்துகிறாரோ, அதே நடைமுறையின் கீழ்தான் நாமும் இதன் பிரகாரம் செல்கிறோம். பாடத்தின் வரிசை அடிப்படையில் இப்பொழுது நாம் 381வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். 381வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்த தலைப்பு என்ன என்றால், ஆயத்துல் குர்சியின் பயன்கள். ஏனென்றால் இங்கு வரக்கூடிய ஆயத்துகள் ஆயத்துல் குர்சியில் ஆரம்பித்து அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு என்ற ஆயத்தில் முடியும் உலாய்க அஸ்ஹாபுன்னார் ஹும் ஃபியா ஹாலிதுன் என்ற ஆயத்துகள் வரைக்கும் தான் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இதில் ஆயத்துல் குர்சியினுடைய பயன் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு அது சம்பந்தமான விஷயங்களை ஃபவாயிதிலே கிதாபுடைய ஆசிரியர்கள் எதை சொல்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டால் நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். எனவே தான் அதே தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். இன்னும் அதற்கு முன்பாக இலக்கியத்தினுடைய ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்துவிட்டு நாம் ஃபவாயித் ஆயத்து குர்சியினுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியரின் விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் காண்போம். வாருங்கள் போகலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மினல் லுலுமாத்தி இலன் நூர். லுலுமாத்திலிருந்து நூரின் பக்கம், இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம். இப்போ இஸ்திஆரா தஸ்ரீஹியா, இங்கு சொல்லப்படக்கூடிய இலக்கிய நயத்தினுடைய வகை என்ன? இஸ்திஆரா. இஸ்திஆராவில் தஸ்ரீஹியா என்ற வகையை பற்றி பேசப்படுகிறது. இஸ்திஆராவில் தஸ்ரீஹியா என்ற வகையை பற்றி தான் பேசப்படுது. அப்போ தஸ்ரீஹியா என்றால் என்ன, முதல்ல இஸ்திஆரா என்றால் என்ன என்பதை நாம் ஒரு சில இடங்களிலே மேற்கோள் காட்டியிருக்கிறோம். இஸ்திஆரா என்பதும் மஜாசு லொகவியுடைய வகையை சார்ந்தது தான். மஜாஸும் இஸ்திஆராவும் ஏறத்தாழ ஒரே வகையை சார்ந்தது தான். மஜாஸ் என்றால் அதுவும் அதிலே ஹக்கீக்கத்திற்கு பாகரமாக வார்த்தைகளுக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து வாங்குவோம். அசலான அர்த்தத்தை கொண்டு வராமல் வேறொரு அர்த்தத்தை நாடப்படும். அங்கே வைத்திருக்கக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தையாக இருக்கும், ஆனால் அதை கொண்டு அந்த வார்த்தையை நாடப்படாது, வேறொரு அர்த்தம் நாடப்படும். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், வியாபாரம் என்று சொல்லி அவங்கள்ட்ட அந்த இடத்துல வியாபாரம் அதில் லாபமாகவில்லை என்றால் தீன் இஸ்லாத்தில் அவங்க லாபத்தை பெறலை, குஃபரில் விழுந்துட்டாங்க, நேர் வழியை பெறவில்லை என்பதற்கு சொல்லப்படும். மஜாஸ் என்பதும் சரி, இஸ்திஆரா என்பதும் ஏறத்தாழ ஒன்றோடு ஒன்று நெருங்கிய விஷயம்தான். இரண்டிலேயும் வேறொரு வார்த்தை கொண்டு வந்து அதனுடைய அசலான பொருளை நாடப்படும். அதனுடைய ஹக்கீகத் அசலான மானாவை வைப்பதற்குரிய தடை இருக்கும்.
அது தடை ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக இருக்கலாம். அதே போல் ரெண்டுக்கும் உள்ள ஒப்புமை என்னன்னா, அது என்ன மானாவில் புழங்கப்பட போகிறது என்று சொல்வதற்காக வேண்டி, அதை மேற்கோள் காட்டுவதற்காக வேண்டி அதனுடன் இணைந்த ஒரு சில வார்த்தைகள் அதை ஒட்டியே வந்திருக்கும். அதை வைத்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதான் மஜாஸுடைய இஸ்தியாராவுடைய வகை. இஸ்தியாரா என்பதுல பல வகைகள் இருக்கு. இஸ்தியாரால பல வகை இருக்கு. இஸ்தியாரா அத் தஸ்ரீஹியா என்று சொல்லுவாங்க. அல் இஸ்தியாரா மக்னியா என்பதாக சொல்லப்படும். அல் இஸ்தியாரா அஸ்லியா என்பதாக சொல்லப்படும். அல் இஸ்தியாரா சபஇயா என்பதாக சொல்லப்படும். அல் இஸ்தியாரா முரஷஹா என்பதாக சொல்லப்படும். முஜர்ரதா என்பதாக சொல்லப்படும். முத்தலகா என்பதாக சொல்லப்படும். அதே மாதிரி இஸ்தியாரா தம்சீலியா என்பதாக சொல்லுவாங்க. இஸ்தியாரா தம்சீலியா என்று சொல்லப்படும். அதே போல இஸ்தியாராவுடைய பல வகைகள், இவ்வாறு பல வகைகள் இருக்குது. இஸ்தியாராவின் மூலமாக நம்ம விஷயங்களை தெரிந்து கொள்றது அசல் நோக்கமாக இருக்கு. அப்ப அந்த இஸ்தியாராவுடைய பிரயோஜனம், இஸ்தியாரானா என்ன போதும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பலாகத்துல, அதாவது தஷ்பீஹ் பலீகை விட மிகச்சிறந்த ஒரு பலாகத்துடைய வார்த்தை தான் இஸ்தியாராவுடைய வார்த்தை. இஸ்தியாரானா என்ன? தஷ்பீஹ் பலீன்னு சொல்லுவாங்க. அதுல முஷப்பஹ் இருக்காது, முஷப்பஹ் பிஹி இருக்காது. அதாவது இப்படி எதுவுமே இல்லாம கொண்டு வரதான் தஷ்பீஹ் பலீக். அதை விட உயர்ந்த ஒரு பலாகத் இஸ்தியாராவில் அடங்கி இருக்கிறது. ஏன்னா முஷப்பஹ் பிஹி இஸ்தியாரா என்பது தஷ்பீஹோட ஒப்பிட்டு இருந்தாலும் தஷ்பீஹே பலீகை விட உயர்ந்த ஒரு வகை தான் இஸ்தியாரா என்று சொல்றோம். இல்லை இஸ்தியாராவுடைய தஸ்ரீஹியாவை இங்க பார்க்க போறோம். இஸ்தியாரா தஸ்ரீஹியான என வெளிப்படையான முறையில் அங்கு கொண்டு வருவது. உதாரண கிதாபுன் அன்சல்நாஹு இலைக்க லிதுக்ரிஜன் நாஸ மினல் லுலுமாத்தி இலன் நூர். கிதாபுன் வேதம் உங்கள் மீது இறக்கி அல்லாஹ் அதை இறக்கி வைத்தான் உங்களுக்கு. லிதுக்ரிஜன் நாஸ மக்களை நீங்கள் வெளியாக்குவதற்காக வேண்டி, மினல் லுலுமாத்தி இலன் நூர் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் மக்களை வெளியாக்குவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா உங்கள் மீது இறக்கி வைத்தான் என்ற வசனத்தை நாம் சொல்றோம். அல்லாஹ் இறக்கி வச்சது அதுக்காகத்தான், இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹ் இறக்கி வச்சான். இந்த இடத்துல இஸ்திஆரா என்பது ஏற்கனவே மஜாஸுடைய நிலையில உள்ளதுதான். என்ன பொதுவாக அதில் வந்து ரெண்டு தஷ்பீஹுடைய ரெண்டுல ஒன்று மறைக்கப்பட்டிருக்கும். முஷபபிஹில ஏதாவது ஒன்று மறைக்கப்பட்டிருக்கும். அதில் தஸ்ரீஹியானா என்ன அப்படின்னா, எதனுடைய முஷப்பஹ் பிஹி மறைக்கப்பட்டதாக இருக்கிறதோ, எதனுடைய முஷப்பஹ் பிஹி, அதாவது முஷப்பஹ் இருக்கும், எதை கொண்டு ஒப்பிடப்பட்டதோ அது இருக்கும், ஒப்பிடப்பட்ட பொருள் இருக்கும், எதை கொண்டு ஒப்பிடப்பட்டதோ அந்த முஷப்பஹ் பிஹி வெளிப்படையாக வந்துடும். முஷப்பஹ் பிஹி ஆனது வெளிப்படையாக வந்துச்சுன்னு சொன்னால் அது தஸ்ரீஹியா, இஸ்தியாரா தஸ்ரீஹியா என்பதாக சொல்லுவாங்க. முஷப்பஹ் பிஹி வெளிப்படையாக வரலன்னா அதுக்கு அல் இஸ்தியாரா மக்னியா என்பதாக சொல்லுவாங்க. அப்போ எதில் முஷப்பஹ் பிஹி வெளிப்படையாக வந்து விடுமோ அதுக்கு தான். உதாரணமாக நம்ம உதாரணம் காட்டினோம். கிதாபுன் அன்சல்நாஹு இலைக்க லிதுக்ரிஜன் நாஸ மினல் லுலுமாத்தி இலன் நூர். நாம் இறக்கி வைத்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லலாம். கிதாபுன் அன்சல்நாஹு, நாம் அதை இறக்கி வைத்தோம், லிதுக்ரிஜன் நாஸ மக்களை வெளியாக்குவதற்காக வேண்டி, மினல் லுலுமாத்தி இலன் நூர் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டி. இப்போ இதில் லுலுமாத் ஒன் நூர் அப்படிங்கிற வார்த்தை இருக்க, அதை கொண்டு முதல்ல லுலுமாத்தை கொண்டு லலால் வழிகேடு நாடப்படுது. அதே மாதிரி நூரை கொண்டு நேரு வழி ஈமானை நாடப்படுது. அப்போ ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, அது ஹாலியாக தான் இருக்கு. மக்களை நீங்கள் வெளியாக்குவதற்காக வேண்டி என்ற விஷயத்தை கொண்டு தான் என்ன செய்யறோம். உதாரணமாக ஒருத்தர் சொல்றாரு, அசத் என்னை கட்டி அணைத்தது அப்படின்னா, அந்த இடத்துல அசத் கட்டி அணைக்கல, மனிதன் கட்டி அணைச்சான். ஆனகஹு ஆனகனி அசதுன் என்று சொன்னா ஒரு மனிதனை ஒப்பிடுறதுக்கு தான் அசதுங்கிற வார்த்தையை புழங்கியிருக்காங்க. சரி, இந்த இடத்துல முஷப்பஹ் பிஹி தெளிவாக வந்துருச்சு பார்க்குற அந்த உதாரணத்துல முஷப்பஹ் பிஹி தெளிவாக வந்திருக்கிறத பார்க்குறோம். அதாவது மினல் லுலுமாத்தி இலன் நூர், முஷப்பஹ் எது, முஷப்பஹ் பிஹி எதுன்னு சொன்னோம். இதுல லுலுமாத் இலன் நூர் அப்படிங்கிறதுல லுலுமாத்துங்கிறதும் லுலுமாத் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம், ஒளியின் பக்கம், வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம். அப்போ எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கோ அது வெளியே வந்துச்சு, தெளிவாக வந்துச்சு. என்ன, லுலுமாத்தை கொண்டு தான்
அது மாதிரி ஹிதாயத்துக்கு நூறுங்கிற வார்த்தையை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த லுலுமாத்துங்கிற வார்த்தையும் நூறுங்கிற வார்த்தையும் இந்த ரெண்டும் தான் இந்த இதில் முஷப்பஹ் பிஹி அதை கொண்டு ஒப்பிடப்பட்டது. அந்த முஷப்பஹ் பிஹி ஆனது இதில் தெளிவாக வந்து விட்டதால் இது இஸ்தியாரா தஸ்ரீஹியா என்பதாக சொல்லுவோம். இஸ்தியாரா தஸ்ரீஹியா என்பதாக இதற்கு பெயர் சொல்லப்படும். ஏன் எல்லாம் வெளியே தெளிவாக வந்துச்சு. ரெண்டு வரலஞ்சுன்னா மக்கனியான்னு சொல்லுவோம். வெளிப்படையாக வந்ததுனால இஸ்தியாரா தஸ்ரீஹியா. சரி, அதுதான் இங்கே ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு. இஸ்தியாரா தஸ்ரீஹியாவுடைய உதாரணங்கள் அங்கேயும் அப்படிதான். கிதாப் அன்சல்லா இலைக்க லி துஹ்ரிஜன்னாஸ மின லுலுமாத்தில் நூனா லுலுமாத்தில் நூ லுலுமாத்துங்கிறதும் வெளிப்படையாக வந்துச்சு, முஷப்பஹ் பிஹி தான். அந்நூறுங்கிறதும் முஷப்பஹ் பிஹி தான். ரெண்டும் வெளிப்படையாக சொல்லப்பட்டதுனால இஸ்தியாரா தஸ்ரீஹியா என்று அதற்கு பெயர் சொல்லப்படும். உதாரணமாக ஃபலம் அர கப்லி மம்மஷல் பஹ்ர மம்மஷல் பஹ்ரு நஹ்வஹு வலா ரஜுலன் காமத் துஆனிகுஹுல் அஸது. வலா ரஜுலன் காமத் துஆனிகுஹுல் அஸதுனா சிங்கம் கட்டிப்பிடித்த மனிதனை நான் பார்க்கவில்லை. சிங்கம் கட்டிப்பிடித்த மனிதன்னா என்ன அர்த்தம்? சிங்கம்னா இந்த இடத்துல அசதை கொண்டு முறாது சிங்கம் கிடையாது. ரெண்டு அதாவது வீரர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து ஒருவர் மானக்கா செய்து கொள்கிறார்கள். அப்போ துவானிக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த இடத்துல சிங்கம் கிடையாது, அங்கு சிங்கம் நோக்கம் கிடையாது, ஒரு மனிதன் என்பதை விளக்குது. ஏன் சிங்கம் வந்து மானக்கா செய்யறது கட்டிப்பிடிக்கிறதுங்கிறது முடியாது, இரு மனிதர்கள் கட்டிப்பிடிக்கிறாங்க. அந்த அசதுங்கிற வார்த்தை முஷப்பஹ் பிஹி அதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை தெளிவாக வந்ததுனால அல் இஸ்தியாரா தஸ்ரீஹியா. அப்போ எதில் முஷப்பஹ் பிஹி தெளிவாக வந்து விடுமோ அந்த இஸ்தியாராவிற்கு இஸ்தியாரா தஸ்ரீஹியா என்பதாக சொல்லப்படும். இங்கு துலுமாத் என்ற முஷப்பஹ் பிஹியும் எதுக்கு இதுக்குடைய முஷப்பஹ் எது? வலாலத் என்பது முஷப்பஹ். முஷப்பஹ் மறைஞ்சிருக்கு, முஷப்பஹ் பிஹி தெளிவாக வந்துருச்சு. நூறுங்கிறது ஹிதாயத்துடைய முஷப்பஹ் பிஹி. அப்போ நூறுங்கிற வார்த்தையும் தெளிவாக வந்ததுனால முஷப்பஹ் பிஹி மா சுர்ரிஹ பிஹி முஷப்பஹ் பிஹி எதில் தெளிவாக மா சுர்ரிஹ ஃபீஹா பிலஃப்லில் முஷப்பஹ் பிஹி முஷப்பஹ் பிஹி தெளிவாக வந்துவிட்டால் அல்லது இஸ்தியாரா தஸ்ரீஹியா என்பதாக சொல்லப்படும். அதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக ஃபாயிதா. ஃபாயிதாவை பொறுத்த வரைக்கும் அஃப்ரதன் நூறு அஃப்ரதன் நூற வ ஜமஅ லுலுமாத். நூறுங்கிற வார்த்தையை முஃப்ரதா தனியாக சொல்லியிருக்கிறான். ஜம்உ லுலுமாத் லுலுமாத்துங்கிற வார்த்தையை பன்மையாக சொல்லியிருக்கான். லுலுமாத்துங்கிற வார்த்தையை பன்மையாக சொல்லியிருக்கான். பொதுவாக இது அது அன்னல் ஹக்க வாஹிதுன், ஹக்கு என்பது ஒன்று தான், ஹக்குங்கிறது ஒன்று தான். வலா எத்தஅத்தது அது என்ன செய்யாது, லா எத்தஅத்தது வாஹிது லா எத்தஅத்தது அது பலதாக ஆகாது, பல பாதையாக ஆகாது. உண்மை பாதை என்பது ஒன்று தான், அது பல பாதையாக பிரியாது. அதே நேரத்தில் அம்ம துருக்குல் வலாலி இருளான பாதை என்பது வழிகேட்டுடைய பாதைகள் என்பது கசீரத்துன் அது அதிகமாக இருக்கிறது. முத்தஷஇபத்துன் முத்தஷஇபத்துன்னா என்னது? அது பலவாக பிரிந்திருக்கிறது, பறந்து விரிந்து கிடக்கிறது, ஒன்று கிடையாது, பல பாதைகள் அதில் இருக்குது. அதுதான் சொல்லப்படுது. இங்கே நூறு என்பது ஒருமையாக சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் இருள் என்பது இருள்கள் என்று பன்மையாக கூறப்பட்டிருக்கு, அல்லாஹ் கூறியிருக்கான். காரணம் என்ன? இது மட்டும் இல்லை, இது குர்ஆன்ல பல இடங்கள்ல இப்படி வர்றதை பார்க்குறோம். வஜால லுலுமாத்தி வன் நூர், லுலுமாத்தையும் நூரையும் நாம் ஆக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அந்த இடத்துல பன்மையாகத்தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அனில் எமீனி அனி ஷமாயில் என்பதாக சொல்லுவான். அதாவது வலது பக்கம் இன்னும் இடது பக்கம். அப்போ இடது பக்கத்தை வந்து பன்மையாக சொல்கிறான், வலது பக்கத்தை ஒருமையாக. இப்போ அதே மாதிரி ஷமாயில் அப்படின்னு சொல்லி பன்மையாக கொண்டு வந்திருப்பான். அதே நேரத்தில் எமீன் என்பது அல்லாஹ் ஒருமையாக கொண்டு வந்திருப்பான். இப்படி பல இடங்களில் பார்க்குறோம். அதாவது நல்ல விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், ஒருமையாக கொண்டு வருவான். அண்ணா ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், இது என்னுடைய ஒரே பாதையாக இருக்கிறது, பின்பற்றுங்கள். ஏன்னா அது மாதிரி சொல்லிட்டு என்னது, வலா தத்தவி சுபுல ஃபத்தஃபர்ரக பன்முகங்கள் கொண்ட பாதைகள் நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்போ வழிகேட்டுக்கு பல பாதைகள் என்பதாக சொல்லுவோம். இது அல்லாஹ்வுடைய அதை பயன்படுத்தக்கூடிய முறை. நல்ல பாதைகள் என்பது நல்ல விஷயத்துக்கு ஒருமையாக அல்லாஹு தஆலா சொல்லிடுவான். அதே நேரத்தில் கெட்ட விஷயங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அல்லாஹ் பன்மையாக சொல்வது அல்லாஹ்வுடைய வழக்கம். பன்மையாக சொல்வது அல்லாஹ்வுடைய வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் அதே மாதிரி சொல்லியிருக்கலாம். ஒருமையாகவும் பன்மையாகவும் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். சரி,
அப்போ இங்கே இதே மாதிரி தான் குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. அந்த அடிப்படையில் ஒருமையை, நல்ல விஷயத்த ஒருமையாகவும் கெட்ட விஷயத்த பன்மையாக, அது பல பல வகை இருக்குது, ஒன்று கிடையாது. கெட்ட உதாரணமாக ஹக்குங்கிறது ஒன்று தான், பாத்திலுங்கிறது பல இருக்குது. குஃப்ரு இருக்குது, யஹூதியத்து இருக்குது, நஸ்ரானியத்து இருக்குது, மஜூசியத்து இருக்குது, இப்படி பல பாதைகள் இருக்குது. ஆனால் ஹக்குங்கிறது ஒன்று தான், ஈமான் தௌஹீத், இதுதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற இஸ்லாம் ஒன்று தான் ஹக். மற்ற எல்லாம் பாத்திலுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் பாத்திலுங்கிறதுக்கு பல பாதைகள் இருக்கிறதுனால அதை பல விஷயத்தை கொண்டு வருவான், பன்மையாகத்தான் கொண்டு வருவான். நல்ல விஷயத்துக்கு அல்லாஹ் ஒருமையாக கொண்டு வருவது தான் அல்லாஹ்வுடைய வழக்கமாக இருக்கு. சரி, அடுத்த தம்பி எச்சரிக்கை. ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி பற்றி பேச போகிறோம். லஹா ஷஅனுன் அலீமுன். ஆயத்துல் குர்சிக்கு பெரிய அந்தஸ்து இருக்கு, எல்லா ரீதியாகவும் பயன்கள் இருக்கு. ஆயத்துல் குர்சி என்பது ஏற்கனவே சொன்ன இதனுடைய பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது விஷயம், ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் எவர் ஒரு ஆயத்துல் குர்சியை தொடராக ஓதி வந்தாரோ அவருக்கும் மரணத்திற்கும் அவருக்கும் சொர்க்கத்திற்கும் மத்தியிலே மரணம் ஒன்றுதான் திரையாக தடையாக இருக்கிறது. அவர் மரணித்தால் நேரடியாக சொர்க்கம் செல்வார் என்பதுதான் அந்த விஷயத்தினுடைய விளக்கம். அப்ப அதே மாதிரி ஆயத்துல் குர்சிக்கு பல பிரயோஜனங்கள் இருக்கு. பயத்திலிருந்து பாதுகாப்பு இருக்குது, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நடுக்கத்திலிருந்து பாதுகாப்பு இருக்குது, அதே போல மனிதன் திருடனிலிருந்து பாதுகாப்பு கிடைக்குது, பல விஷயங்கள், ஜின்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்குது, எல்லா ரீதியானவும். அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத்துடைய பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி என்னை நியமித்திருந்தார்கள். ரமதானுடைய ஜக்காத் பொருளை பாதுகாக்கிறதுக்காக என்னை நியமித்திருந்தாங்க. அப்போ ஒரு நாள் நான் நைட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான். வந்து எப்படி என்னென்னமோ உணவை தேடி எடுத்துகிட்டு போயிட்டான், அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டான். நான் பிடிச்சிட்டேன். திருடுறதுக்காக வந்தான், திருடிட்டு இருந்தான். நான் அவனை பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு அவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஃபா அன்னக, நான் அவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட்டு போவேன்னு சொல்லி சொன்னேன். உடனே அவன் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான், நான் தேவையுடையவனாக இருக்கேன், எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, தயவு செய்து இந்த ஒரு தடவை என்ன விட்டு விடுங்கள் என்பதாக கெஞ்சினான். சரி, நானும் அவனை விட்டுட்டேன். சரி, போயிட்டு போகிறான்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஓ அபூ ஹுரைராவே, உன்னுடைய அந்த இரவுலே நேற்றிரவு வந்த அந்த கைதியை நீ என்ன செய்தாய் என்பதாக கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அவன் தன்னுடைய கடுமையான தேவையை என்ன முறையிட்டான், அவனுடைய குடும்பம் இருக்குது என்பதாக முறையிட்டான், எனக்கு அவன் மீது இரக்கம் வந்து விட்டது, நான் அவனை விட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பதில் சொல்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறாங்க, சரி அது நிச்சயமாக அப்படித்தான், ஆனால் இன்னைக்கு அவன் திரும்பி வருவான் என்பதாக சொன்னாங்க. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நிச்சயமாக அவன் திரும்பி வருவாங்கிறது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலவா. அப்போ அதே மாதிரி நான் என்ன செஞ்சேன், திரும்பி வருவான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். அதே மாதிரி வந்தான், உணவை திருடுனான், நான் பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கண்டிப்பாக கொண்டு போவேன் என்பதாக சொன்ன உடனே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான், நான் தேவையுடையவனாக இருக்கிறேன், என் குடும்பங்கள்லாம் இருக்குது, என்னை விட்டுருங்க, இனிமேல் நான் திரும்ப மாட்டேன், இனிமேல் வரமாட்டேன் என்பதாக கெஞ்சினான். எனக்கு அவன் மீது இரக்கம் வந்து விட்டது, அவனை நான் விட்டு விட்டேன். மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸுக்கு சென்றபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து கேட்டால், அபூ ஹுரைராவே, உன்னுடைய கைதி நேற்றிரவு என்ன சொன்னான் என்பதாக, என்ன செய்தான், ஃபஅல அஸீரக், உன்னுடைய கைதி நீ என்ன செஞ்ச. யா ரசூலல்லாஹ், இதே மாதிரி தான், முதல் நாளை போன்றே என்ன முறையிட்டான், கெஞ்சினான், எனக்கு தேவை இருக்கிறது என்பதாக மன்றாடினான், எனவே நான் அவனை விட்டுவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூன்றாவது நாளும் அவன் வருவான். அந்த விஷயம் தான், நான் மூணாவது நாள் வருவான், 3 நாள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து திருட ஆரம்பித்தா, நான் பிடிச்சிட்டேன். நான் இன்னைக்கு கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட்டு போயிடுவேன். இது 3வது முறை ஆயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் நான் வருவேன், வந்து பிடிபடுற, நான் விடமாட்டேன், வரமாட்டேன், இனிமேல் வரமாட்டேன் என்று கெஞ்சுகிறாய், திரும்ப வந்துடுறேன். ஒவ்வொரு தடையும் நான் உன்னை விட்டுக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப நீ வர்ற. ஆனால் இன்னைக்கு உன்னை விடுற மாதிரி இல்லை, நேராக என்ன செய்ய, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு உன்னை ஒப்படைத்து விடுவேன் என்று சொன்னேன். அப்போ எனக்கு சொன்னால், என்னை நீ விட்டுரு, தயவுசெய்து நீ என்னை விட்டுட்டேன்னு சொன்னால் உனக்கு நான் சில களிமாக்களை சொல்லித்தரேன், அது உனக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும், உனக்கு நல்ல பயன் தரக்கூடியதாக அமையும் என்றதாக சொன்னான். அப்போ நான் கேட்டேன், அது என்னன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், நீ உன்னுடைய படுக்கைக்கு சென்றால், என்னோட படுக்கிறதுக்காக வேண்டி நீ போயிட்டேன்னு சொன்னா, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுது சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலம் மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா
வஹுவல் அலியுல் அலீம் என்று முடியும் வரைக்கும் ஓதிட்டேன்னு சொன்னா நீ இரவு முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிற. உன்னை ஷைத்தான் நெருங்கவே முடியாது. நீ பகலை அடையும் வரைக்கும் ஷைத்தான் உன்னை நெருங்கவே முடியாது என்பதாக என்னிடம் அந்த வந்தவன் சொன்னான். நான் இதை கேட்டுவிட்டு அவனை விட்டுட்டேன். அவனும் போயிட்டான். மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நேற்றிரவு உன்னுடைய கைதி கைதி என்ன செய்தா என்று கேட்டணும். யார சொல்லலாம். அதே மாதிரி அவன் என்கிட்ட சொன்னான். அதுக்கு பிறகு என்னிடம் என்ன செஞ்சான், ஒரு சில கலிமாக்களை சொல்லி தந்தான். அந்த கலிமாக்களை நீ ஓதினால் உனக்கு அதில் பலன் இருக்கிறது, உனக்கு பயன் இருக்கிறது என்பதாக சொன்னான். நான் அதனால் அவனை விட்டுவிட்டேன் என்பதாக சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரைட், அவன் சொன்னது கரெக்டு தான். கால மாஹி என்பதாக கேட்டான். கால யார சொல்லலாம் சொன்னா, நீ தூங்க போன அந்த ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படு. அவ்வளோ ஆரம்பத்தில் அல்லாஹு லா இலாஹிலிருந்து ஆரம்பிச்சு அதில் அலியுல் அலீம் என்று ஓதும் என்பதாக சொன்னான். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னேன், இப்படி இருந்தால் உனக்கு ஒரு பாதுகாவலர் உன் மீது அல்லாஹ் ஒரு பாதுகாப்பாளரை ஏற்பாடு செஞ்சிடறான். ஷைத்தான் பகல் வரைக்கும் உன்னை நெருங்க மாட்டான் என்பதாக சொன்ன உடனே இப்போ இதை சொல்லிட்டாங்க. சொன்ன மக்கள் எல்லாம் என்னது, சஹாபாக்கள் நலவின் மீது ஆர்வம் கொண்டவங்களா இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமா அவன்கிட்ட உண்மையை தான் சொல்லியிருக்கிறான். அவன் சொன்னது உண்மை, ஆனால் அவனோ பொய்யன். 3 நாள் அவனிடம் பேசியதிலிருந்து நீ புரிந்து கொண்டிருப்பாய் அவன் எவ்வளவு பெரிய பொய்யன் என்பதாக. தினமும் விட்டு வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டான்னு சொல்லி சொன்ன உடனே உடனே கேட்டாங்க, அது யாருன்னு தெரியுதா அவன்கிட்ட பேசுனது என்பதாக கேட்டாங்க. யார் சொல்லா, தெரியல யார சொல்லா. தாக்க ஷைத்தான், அவன்தான் உண்டம் வந்த ஷைத்தான் என்பதாக சொன்னான். உன்னிடம் வந்த ஷைத்தான் என்பதாக சொன்னார்கள். பாபு ஹசரத் அபூ ரல்லான்ற இன்னொரு ரிவாயத்து வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் காலையில் எந்திரிச்ச உடனே ஆயத்துல் குர்சியையும் அதேபோல் ஹாமீம் தன்சில் கிதாப் மின் அல்லாஹில் அசீஸில் அலீம் என்று காஃபிரில் வரக்கூடிய அந்த முதல் 2 ஆயத்தையும் ஓதுகிறாரோ அவர் அந்த பகல் முழுவதும் பாதுகாக்கப்படுகிறார், எதுவரைக்கும் மாலை அடையும் வரைக்கும். அதை மாலையிலே ஓதினால் இரவு முழுவதும் பாதுகாக்கப்படுகிறார், மறுநாள் காலை வரைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அந்த அளவுக்கு பெரிய பாதுகாப்பு ஆயத்துல் குர்சி ஓதுவதில் இருக்கிறது. அதே போல் அதை அதிகமாக ஓதுவதன் மூலம் பயம் நீங்கக்கூடியதாக இருக்குது. அதை கொண்டு பலவிதமான பயன்கள், பலவிதமான பிரயோஜனங்கள் இருக்கிறது. ஆயத்துல் குர்சி அதிகமாக ஓத வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் இதை மனனம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். சரி, அது சஹ அல் ஹதீஸு அன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து ஹதீஸ் வந்திருக்கிறது. பி அன்னஹா, நிச்சயமாக அது ஆயத்துல் குர்சியானது அஃலு ஆயத்தின், சிறந்த ஆயத்தாக இருக்கிறது. ஃபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே மிகச்சிறந்த ஆயத்தாக ஆயத்துல் குர்சியானது இருக்கிறது. வஃபீஹா, அந்த ஆயத்துல் குர்சியிலே இஸ்முல்லாஹில் ஆலம், மகத்தான அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயரான மகத்தான பெயர் இருக்கிறது. அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்கு. கமா ஜா ஃபில் ஹதீஸ் ஷரீஃப், ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருப்பதை போன்று. இஸ்முல்லாஹில் ஆலம் அல்லதி இதா துஅய பிஹி அஜாப பி சலாஸ், அல்லாஹ்வுடைய மகத்தான திரும இஸ்முல் ஆலம் என்று சொல்லுவாங்க. இஸ்முல் ஆலம் என்றால் அது மிக பவரான ஒரு இஸ்ம், அல்லாஹ்வுடைய பெயர்களில் மிக பவர் கொண்ட ஒரு இஸ்ம். அந்த இஸ்மை கொண்டு நாம் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹு தஆலா அதை அங்கீகரித்து விடுகிறான், அதை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அந்த பெயர்களை இஸ்முல் ஆலம்ல சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அவையில் இருக்கும் பொழுது அவர்கள் பல்கிஸ் அவர்களுடைய சிம்மாசனத்தை எடுத்துக்கொண்டு வர சொன்னவொன்னே ஒரு கால இஃப்ரீத்துங்கிற ஜின், நான் கொண்டு வரேன், நீங்கள் இந்த மஜ்லிஸ் முடிகிறதுக்கு முன்னாடி நான் அதை கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லிச்சு. ஆனால் அங்கே ஹஸ்ரத் ஒரு காலல்லதின் ஊத்துல் இல்ம், ஒரு மனிதர் இல்மு கொடுக்கப்பட்டவர் இருந்தார். அவர் நீங்கள் கண்ணை அசைக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுட்டார். அது காரணம் அவற்றுள்ள அந்த இஸ்முல் ஆலம், அதனுடைய பவர். அதை கொண்டு துவா கேட்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அதான் சொன்னாங்க இஸ்முல் ஆலம், அல்லாஹ்வுடைய திருநாமம். அல்லது எப்படிப்பட்டது, இதா துஅய பிஹி, அதை கொண்டு நீங்கள் அதை கொண்டு துவா செய்யப்பட்டால் அஜாப, உடனே பதிலளிக்கப்படும். ஃபி சலாசின், 3 விஷயத்துல, அது 3 விஷயத்துல இருக்கு. இஸ்முல் ஆலம் ஃபி சலாசின், 3 சூறாக்கள்ல அடங்கி இருக்கிறது. ஒன்றாவது சூரத்துல் பக்ரத், சூரத்துல் பக்ரால இஸ்முல் ஆலம் இருக்கிறது.
ஆலு இம்ரான், ஆல இம்ரான்ல இஸ்முல் ஆலம் இருக்கிறது. தாஹா, தாஹாவில் இருக்கு. அப்ப இந்த மூன்று சூறாக்களில் இஸ்முல் ஆலம் என்பது அடங்கியிருக்கிறது. சரி, கால ஹிஷாம் அவர்கள் சொல்றார்கள், அம்மல் பக்ரத்து, பக்ரா சூராவில் கவுலுஹு, அல்லாஹ்வுடைய சொல் என்ன? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு தாலா அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அல் ஹை அவன் உயிரானவன், நித்திய ஜீவன், அல் கையூம் நிரந்தரமானவன். அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ்வுடைய திருநாமத்துல இஸ்முல் ஆலம் இருக்கிறது. ஒஃபி ஆல இம்ரான் என்ற சூறால அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்றால் அலிஃப் லாம் மீம் சூரத் ஆல இம்ரான் வருது. அல்லாஹ் இருக்கிறானே, அவனை தவிர யாரும் கிடையாது, அவன் ஹய்யுன் கய்யூம், நிரந்தரமான நித்திய ஜீவன், நிரந்தரமானவன். வஃபி தாஹா சூரத்து தாஹாவில் வஅனத்தில் உஜூஹு இல் ஹய்யுல் கய்யூம், ஹய்யுல் கய்யூம் என்ற அந்த வஜுகில வருது. வானத்தில் உஜூஹ் என்ன, அந்த இடத்துல ஹய்யுல் கய்யூம்ங்கிற வார்த்தை இந்த ஆயத்தில் சூரத்து தாஹால் வரக்கூடிய இந்த ஆயத்திலும் இஸ்முல் ஆலம் என்பது பொதிந்திருக்கிறது. நம்ம பாருங்க, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்பதில் இஸ்முல் ஆலம் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அல்லாஹு லா அலிஃப் லாம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூமுல் இஸ்முல் ஆலம் இருக்கிறது. வானத்தில் உஜூஹுல் ஹய்யுல் கய்யூம் என்பதிலும் இஸ்முல் ஆலம் இருக்கிறது என்றால், அப்ப அல் ஹய்யுல் கய்யூம் என்பது மூன்றிலும் பொதுவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். காலா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, வகத் இஷ்தமலத் அலா அஷ்ரி ஜுமலின் முஸ்தகில்லத்தின், அதாவது 10 ஜும்லாக்கின் மீது பொதிந்திருக்கிறது. அதாவது தனிப்பட்ட 10 ஜும்லாக்களின் மீது இஸ்முல் ஆலமானது பொதிந்திருக்கிறது. முத்தஅல்லிகத்தின் பிதாத்தில் இலாஹியா, அது அல்லாஹ்வுடைய இலாஹுடைய தாத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. வஃபியா தம்ஜீதுல் வாஹிதுல் அஹத், அதுல அல் வாஹிதுல் அஹத், அதாவது ஒரே ஒருவனை, ஒரே ஒருவன் தான், ஒருவனை கண்ணியம் செய்வதாக இருக்கு. வஃபிஹா அதிலே தம்ஜீத் கண்ணியம் செய்தலாக இருக்கிறது. அல் வாஹிதுல் அஹத, ஒரே ஒருவனான அல்லாவை கண்ணியம் செய்ததாக, கண்ணியப்படுத்துதலாக இருக்கிறது. இஸ்முல் ஆலம் என்பது 10 ஜும்லாக்களில் இருக்கிறது. அதில் இலாஹி தாத்தை, இலாஹி சம்பந்தமான அல்லாஹ்வுடைய அந்த தாத் சம்பந்தமான தொடர்புடைய ஆயத்துகளாக இருக்கிறது. அப்ப அதில் அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்தை, அல்லாவை உயர்வுபடுத்துவது, கண்ணியப்படுத்துவதாக இருக்கிறது. அப்ப இந்த 3 ஆயத்துகளில் இஸ்முல் ஆலம் என்பது பொதிந்திருக்கிறது. ஒன்று அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவுடைய ஆயத், அல்லது அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று வரக்கூடிய சூரத்து ஆல இம்ரானுடைய ஆயத், அல்லது வானத்தில் உஜூஹ் லில் ஹய்யுல் கய்யூம் என்று வரக்கூடிய சூரத்து தாஹாவுடைய ஆயத். இதில் ஒன்றில் இஸ்முல் ஆலம் அடங்கி இருக்கிறது என்பதாக கிதாபுடைய ஆசிரியர் இப்னு கசீர் கிதாபுடைய ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் இஸ்முல் ஆலம் என்பதை தெரிந்து கொண்டு அல்லாஹ் ஆயத்துல் குர்சியினுடைய மகிமை, அதனுடைய சிறப்பு, அதனுடைய உயர்வை புரிந்து அதை நாம் மனனம் செய்து ஓதி வருவோமாக. அல்லாஹு தஆலாவுடைய பரக்கத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.